One-step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. ரெட் ஜெயின் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நித்யாமேனன் நடிக்கும் காதலிக்க நேரமில்லை வெற்றி நடை போடுகிறது. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. சாங் கேட்ட உடனே எனக்கு பகால்னுச்சு. ஆஹா, இன்னும் இப்படி ஒரு சவாடிக்கான்னு பயங்கரமா இருங்கப்பா எல்லாம் போட்டு பயங்கரமா இருக்குது அப்படின்னு. பட் ஏதோ மேனேஜ் பண்ணேன், நல்லபடியா வந்துருச்சு. ஒரு 20 வருஷம் முன்னாடி பார்த்த அஜித் மாதிரி இருந்தாரு. எனக்கே ஓட்ட சேஞ்ச் ஓவர் மாமா அப்படி இருந்துச்சு. ரெண்டு பேருமே ட்ரிஷாவும் அவருமே ரெண்டு பேருமே ரொம்ப அழகா இருந்தாங்க. என்ன மாஸ்டர் அது நான் சிலது பார்க்குறேன், இப்படி பண்ணிடுறீங்க, அப்புறம் இப்படின்றீங்க எல்லாமே கையிலேயே பாதி முடிச்சிருங்க மாஸ்டர். எங்கேருந்து எடுக்கிறீங்க அந்த ஊக்கெலாம்? ஏதாச்சும் எங்க இருந்து எடுக்கிறது இல்லை, தோன்றதுதான். அதான தொழில், அது கூட பண்ணலன்னா துரத்தி விட்டுருவாங்க. அப்புறம் இப்போவே நிறைய பேர் என்ன எவ்வளோ ரொம்ப கம்மியாக ஆட வைக்கிறீங்க சில பேர்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. எந்த இடத்துல ஆடணுமோ அந்த இடத்துல ஆடணும், எந்த இடத்துல வந்து கிரேஸ்ஃபுல்லாக பண்ணணுமோ அவங்க கிரேஸ்ஃபுல்லாக பண்ணணுன்றது என்னோட இது. ரிலீஸ்க்காக தான் அவ்வளோ அவசரமாக பண்ணிவிட்டு வந்து எடிட்டிங்லாம் முடிச்சு எல்லாம் பயங்கர ஃபாஸ்ட்டாக வேலை நடந்துருந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு தெரியல, திடீர்னு பார்த்தா போஸ்ட் பண்ணாங்க, எனக்கே தெரியாது. பார்த்தீங்களா நீங்கள் ஃபோட்டோலாம் பார்த்தீங்களா? ஆமாம், கையிலலாம் அவ்வளோ டேட்டூ யார் போட்டிருப்பா? கேங்ஸ்டர்ஸ். அவ்வளோதான். 3 வேற இது இருக்கா மாஸ்டர் டைம் லைன். ஆமாம், ரேஸ்னு வரும்போது மட்டும் நல்லா ட்ரிம் ஆயிடுறாரு. அது அப்போ அவருக்கு பிடிச்ச விஷயத்த மட்டும் பண்ணும்போது கரெக்டாக அவருக்கு ஏற்ற மாதிரி இப்போ மாற்றிக்கிறாரு ஒரு உடம்ப. அப்போ படம் பண்ணுறது பிடிக்கலையா என்ன? சூப்பர். இந்த ஸ்னாப் சாட்டில் கூட இந்த ஸ்டீக்கை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க மாஸ்டர். ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஸ்டீக் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களும்னா ஒரு காம்போ வந்துச்சுனாலே தியேட்டர் வந்துட்டு அந்த மொமெண்ட் வந்து வேற லெவலாக இருக்கும். ஃபேன்ஸ் எல்லாமே வந்துட்டு கல்யாண் மாஸ்டர், அஜித் சார், ஓகே சூப்பர் டன். அது ஒரு பைசா வசூல் மொமெண்ட்டாக இருக்கும் போது பேப்பராக ரெடி ஆட்டின்னு போயிடறாங்க, பேக்லேயே கட்டி பிச்சு எடுத்து போயிடுறாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் எப்பயுமே க்ரியேட் பண்ணிட்டே இருக்கீங்க. இப்போ இந்த சவாடிக்கால வேறு மாதிரியான ஒரு மொமெண்ட் இருக்குது சார். அது நாங்கள் பார்க்கும்போது வந்துட்டு என்ன தனித்தனியாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஷோல்டர் பார்த்தா ஷோல்டர் தனியாக மூவ் ஆகுது, கால் கை தனித்தனியாக எல்லாமே பார்ட்டாக மூவ் பண்ண வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. எப்படி மாஸ்டர் நடந்தது அது அந்த மொமெண்ட்? அப்படியே மொமெண்ட் ஒன்றும் இல்லை தான், எப்பவும் சொல்கிற மாதிரி தான். நான் அவருக்குன்னா அவருக்கும் எனக்கு என்னன்னு தெரில, அது அமைஞ்சிருதா என்னன்னு தெரில. கரெக்டாக அண்ட் வெரி கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித் அஜித். ரொம்ப நாளாக அவருக்கு தெரியும், அவர் பாடி லாங்குவேஜும் நல்லா புரியும் எனக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு ஒரு இமேஜ் இருக்குது, ஒரு கிளாஸு. இப்போ லோக்கலாக பண்ணுறாரு, ஆளுமா டோலுமா மாதிரி பண்ணுறாருன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறோம். அதே மாதிரி இது ஒரு செலிப்ரேஷன் மோடில் இருக்குது, ஒரு கிளாஸாக ஒரு மூமெண்ட்டு. பட் சாங் கேட்ட உடனே எனக்கு பகால்னுச்சு. ஆஹா, இன்னும் இப்படி ஒரு சவாடிக்கான்னு பயங்கரமா இருங்கப்பா எல்லாம் போட்டு பயங்கரமாக இருக்குது அப்படின்னு. பட் ஏதோ மேனேஜ் பண்ணேன், நல்லபடியாக வந்துருச்சு. ஸோ இட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் இல்லாமல் அவர் நல்ல ட்ரிம் ஆகிட்டார். ஒரு 20 வருஷம் முன்னாடி பார்த்த அஜித் மாதிரி இருந்தார். எனக்கே ஓட்ட சேஞ்ச் ஓவர் மாமா அப்படி இருந்துச்சு. செமையாக இருந்தார். ரெண்டு பேருமே ட்ரிஷாவும் அவருமே ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஸோ எல்லாமே அமைகிறது தானே, நல்லா அமைஞ்சுது. அதை அந்த சான்ஸை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம், அவ்வளோதான். ஓகே. ஆனால் அந்த சாங் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரை பார்த்தீங்களா சார்? ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் அதே மாதிரி இருந்தாரா அப்படின்னு நினச்சிட்டிங்களா? இல்லை, ரொம்ப நாளாக பார்க்கல அவரை. நான் எப்போ பார்த்தது, நான் துணிவு பண்ணும்போது பார்த்தேன். அப்புறம் குட் பேட் ஆச்சு, ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். 6 மாதம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அவரை பார்த்து. அதுக்கப்புறம் கட் பண்ணி பார்த்தா சவாடிக்கால வராப்பில், அந்த ஒல்லியா இந்த மாதிரி வராப்பில். ஆமாம், அது பார்த்தோன்னு நினச்சா இப்படி இருந்தால் போதுமே, என்னென்னமோ பண்ணலாமே அப்படின்ற மாதிரி. இல்லை, ஆமாம், செம்மையாக இருந்தார்ல, செம்ம ஃபிட்டாக இருந்தார். பார்க்கவே லுக்காகவே செம்ம ஸ்மார்ட்டாக இருந்தார்ல. அவர் ஆல்ரெடி ஸ்மார்ட், பட் இன்னும் ட்ரிம் ஆனவுடனே செம்மையாக ஒரு கலை வந்துருச்சு மூஞ்சியில். அப்படியே 20 இயர்ஸ் முன்னாடி பார்த்த அஜித் மாதிரி இருந்துச்சு. பட் இட்ஸ் அ குட் திங். ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தார் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும், ஃபிட் ஆகணும்னு. ஏன்னா லாங் பேக் விவேகத்தப்பு தான் அப்படி இருந்தார். ஆல்மோஸ்ட் 6 பேக் வந்துருந்துச்சு. ஆமாம், அப்படி இருந்தாலும் மறுபடியும் இப்படி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் இப்போ த்ரிஷா மேம் அண்ட் அஜித் சார் 2 பேரும் சேர்ந்துனா நிறையா படங்கள் வந்திருக்காங்க. அப்போ மங்காத்தாக்கு அப்புறம் இங்கே நீங்கள் வந்து ஒரு மாதிரி ரொமான்டிக்காக ஒன்று கொடுக்கணும், நிறையா பண்ணும்போது அது நம்ம இங்கே காமிச்சிடக்கூடாது, வேறு மாதிரி காட்டணும், வேறு ஃப்ளேவரில் காட்டணும் அப்படின்னும் போது என்ன மாதிரிலாம் சார் நீங்கள் ரெடியாக? நீங்கள் இது சுச்சுவேஷனே வேறு இல்லை, அந்த சுச்சுவேஷன் வேறு, மங்காத்தால வேறு, இங்கே வேறு. ஸோ சுச்சுவேஷனே வேறுன்ற போது அந்த ஒரு சின்ன லைட் மூமெண்ட்ஸ் மாத்திரம் தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. 2 பேருக்குமே கெமிஸ்ட்ரி மங்காத்தா கிரீடம்லாம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. என்ன மாஸ்டர் அது நான் சிலது பார்க்குறேன், இப்படி பண்ணிடுறீங்க, அப்புறம் இப்படின்றீங்க எல்லாமே கையிலேயே பாதி முடிச்சிருங்க மாஸ்டர். எங்கேருந்து எடுக்கிறீங்க அந்த ஊக்கெலாம்? ஏதாச்சும் எங்கேருந்து எடுக்கிறது இல்லை, தோன்றது தான். அதான தொழில், அது கூட பண்ணலன்னா துரத்தி விட்டுருவாங்க. அப்புறம் இப்போவே நிறைய பேர் என்ன எவ்வளோ ரொம்ப கம்மியாக ஆட வைக்கிறீங்க சில பேர்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுதான், எந்த இடத்துல ஆடணுமோ அந்த இடத்துல ஆடணும், எந்த இடத்துல வந்து கிரேஸ்ஃபுல்லாக பண்ணணுமோ அவங்க கிரேஸ்ஃபுல்லாக பண்ணணுன்றது என்னோட இது. ஸோ அது மாதிரி நல்லபடியாக வந்துருச்சு. தப்பிச்சண்டான அந்த சாங் ரிலீஸ் ஆன அப்புறம் நான் புலம்பிட்டே இருந்தேன், எங்கள் டான்ஸர்ஸ்கிட்டையும் அசிஸ்டன்ஸ்கிட்டையும் புலம்பிட்டே இருந்தேன். கரெக்டாக வருமா என்ன இது, ஏன்னா
துணிவுக்கு அப்புறம் என்ன 2 இயர்ஸ் ஆயிடுச்சுல்ல இது. ஒரு break, ஆமாம் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வர சாங் வேறு செட் ஆகுமா? அதுவும் இது வந்து ஒரு சிச்சுவேஷன் சாங். இது வந்து பக்கா டான்ஸ் நம்பர் கிடையாது, ஒரு சிச்சுவேஷன் சாங் மாதிரி இது. அதில் வந்து நம்ம ஏதாவது சின்னதாக ஏதாவது பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இது கரெக்டாக வருமா கரெக்டாக வராமா டவுட்லேயே தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட்டு அமைஞ்சிருச்சு நல்லபடியாக. இப்போ அஜித் சார்னா இதுதான் பண்ணுவார், இப்படி தான் ஆடுவாருன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும். பட் அதை தாண்டியும் வந்து நம்ம என்ன புதுசாக கொடுக்க போகிறோன்னு ஒரு கியூரியாசிட்டியை வந்து பிரேக் பண்ணுற மொமெண்ட்டாக இருக்கும்ல மாஸ்டர். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, இவங்கெல்லாம் ஒன்று எதிர்பார்ப்பாங்க, இதை உடச்சிட்டு ஒன்று பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்களே ஒன்று செட் பண்ணதா, இல்லை ப்ரொடக்ஷன் சைட்லையோ டேரக்டர் சைட்லையோ எனக்கு இப்படி வேணும்னு கேட்டு தான் மாற்றினதா? இல்லை, டைரக்டர் சைட்லேருந்து எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லை. அவர் அழகாக எடுத்து கொடுத்துருங்க மாஸ்டர். மகிழ் வந்து ஆல்ரெடி அவர் ஃபஸ்ட் படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இஸ் ஆல்சோ வெரி அண்டர்ஸ்டாண்டிங், வெரி கம்ஃபர்டபுள், வெரி இன்டெப்த் டைரக்டர். அவர் சாங் பண்ண நடக்கும்போது நீங்கள் பாட்டுக்கு எடுங்க, ஜாலியாக எடுங்க. அப்பப்போ வருவார், ஓகே இல்லை மாஸ்டர் இது இந்த மூமெண்ட் நல்லா வந்துருச்சா அது வந்துருச்சா அவ்வளோதான் கேட்பாரு தவிர பெருசாக அது இன்டர்ஃபியர் ஆகல. நம்மளா யோசிச்சு ஒன்று பண்ணுறது தான். அது நல்லா நடந்துட்டு இருக்கு, அது அமைஞ்சு போச்சு அவ்வளோதான். இல்லை மாஸ்டர். நம்ம பேக் டு பேக் நிறைய அப்டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் வந்துச்சு. அந்த படத்தோட போஸ்ட்பாண்ட் தான் மாஸ்டர் எல்லாரும் ஏற்றுக்கவே முடியல ஃபேன்ஸ்னால. நானே ஷாக் ஆகிட்டேன். எனக்கே தெரியாது, ஏன்னா சாங் முடிச்சு சுட சுட ரிலீஸுக்காக தான் அவ்வளோ அவசர அவசரமாக பண்ணிவிட்டு வந்து எடிட்டிங்லாம் முடிச்சு எல்லாம் பயங்கர ஃபாஸ்ட்டாக வேலை நடந்துருந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு தெரில, திடீர்னு பார்த்தா போஸ்ட் பண்ணாங்க. எனக்கே தெரியாது, எனக்கே வேற யாரோ சொல்லி தான் தெரியும். திடீர்னு ஆன்லைனில் வந்தப்பறம் தான் எனக்கே சொன்னாங்க, என்ன போஸ்ட் பண்ண ஆயிடுச்சா எப்போ அப்படின்னு எனக்கே தெரியாது. அப்புறம் தான் கேள்விப்பட்டேன் போஸ்ட் பண்ண ஆயிடுச்சு அப்படின்னு. அதான் இப்போது ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். இப்போது ரிலீஸ் நிம்மதி கிடைத்திருக்கு February 6க்கு. ஆனால் ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாஸ்டர் தோணுச்சு ஃபஸ்ட்டு? ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு நார்மலாக இப்போ நிறைய ட்ரெய்லர்ஸ் நீங்கள் எந்த படம் எடுத்தாலும் வெட்டு குத்து ரத்தம் அது இதுன்னு இருக்கும்போது இது கொஞ்சம் கிளாஸாக அப்படியே ஒரு காமாக அந்த கலரே அந்த டோனே ஓம் பிரகாஷ் வேறு செம்மையாக நீரவும் பண்ணியிருக்காங்க, ஓம் பிரகாஷும் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு, அந்த லுக்கே நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி என்ன நடக்குது அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ட்ரெய்லர். நான் ஃபஸ்ட் டீசர் வரும்போதே அப்ரிஷியேட் பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. மகிழ்கிட்ட சொல்லியிருந்தேன் சூப்பராக இருந்துச்சு, கிளாஸாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு. ட்ரெய்லர் வந்தப்புறம் இன்னும் அர்ஜுன் சார் வேறு செம்மையாக செம்ம லுக்கு. ஏகே வேறு இருக்குது, அர்ஜுன் வர்சஸ் ஆக்ஷன் கிங் இந்த மாதிரி. ஆமாம், சூப்பராக இருந்துச்சு. இல்லை மாஸ்டர், இப்போ நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் டேகெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வெயிட் பண்ணதுக்கு வருத்துப்பா, கோலிவுட்டில் ஒரு ஹாலிவுட் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது பார்க்கும்போது எப்படி மாஸ்டர், இதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணாங்களா, இல்லை ப்ரொடக்ஷன் சைடில் ஏதாவது ஒரு இஷ்யூ கிளாஷ் அப்படின்ற மாதிரி? என்ன இஷ்யூன்னு எனக்கு சீரியஸாகவே தெரியாது. நான் ஒளிச்சு மறைச்செல்லாம் பேசல. நான் அவ்வளோ இன்வால்வ், நான் சாங் பண்ணேன்னா நான் நார்மலாக ஷூட்டிங் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தேன்னா யாருக்கும் பேசுகிறதே பெரிய விஷயம். நான் இருக்கேன்னா போயிட்டேன்னா கூட யாருக்கும் தெரியாது. இன்ட்ரோவர்ட் மாஸ்டர் நீங்கள்? ஆமாம், ஓகே. பேச ஆரம்பிச்சோன்னா எக்ஸ்ட்ரோவர்ட்டு, பேசாமல் இருந்தேன்னா இன்ட்ரோவர்ட், அது மாதிரி. ஸோ எங்கேயா பப்ளிக்கில் போனால் நல்லா பேசுவேன். மற்றபடி வீட்டுக்கு வந்த பிறகு ஃபோன் எடுத்து என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க என்ன நடக்குது இங்கே என்ன நடக்குது அங்கே நடக்குது அந்த விஷயம் டூ மச் இன்ஃபர்மேஷன், டிஸ்க் ஸ்பேஸ் கம்மி எனக்கு கொஞ்சம். அதனால் தேவையில்லாத விஷயங்கள்லாம் உள்ளே போட்டுக்கிறது இல்லை. நியூஸ் படிக்க மாட்டேன், நியூஸ் பார்க்க மாட்டேன், நியூஸ் பேப்பர் வாங்குறது கிடையாது. அது ஆகிப்போச்சு, 20-25 வருஷத்துக்கு ஆகிப்போச்சு. எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியாது. சோஷியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவாலாம் இருக்க மாட்டேன். இப்போ அது ஒரு ஏதாவது போஸ்ட் போடணுன்னா போடுவேன், போயிடுவேன். பெருசாக அதுவும் பார்க்க மாட்டேன். தேவையில்லாத எக்கச்சக்க இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா நம்மளுக்கு தான் அது ஸ்ட்ரெஸ், ஓவர்லோட் ஆகிடும் அது தேவையில்லாமல். ஸோ எனக்கு சினிமா இண்டஸ்ட்ரியிலே நிறைய பேர் என்னை பார்த்து கேட்பாங்க, நடிக்காது என்ன உனக்கு இது கூடவா தெரியாது, இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு சொல்ல. சத்தியமாக தெரியாது. நான் உட்காந்து வீடியோ கேம் விளையாட்டுருப்பேன் வீட்டில், வேறு ஒன்றும் பண்ண மாட்டேன். வெறும் கேம் தான், கேம் விளையாடுவேன், இல்லை எங்கேயா ட்ராவல் பண்ணுவேன், அவ்வளோதானே தவிர மற்றபடி பயங்கரமாக ஆக்டிவாலாம் இருக்கிறது இல்லை. என்ன மாஸ்டர், இது வேற ஒரு பக்கமாக இருக்குது. லைக் வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து இந்த மாதிரி ரகசியத்தை வெளில சொன்னால் நிறைய பேர் திருந்துவாங்க உங்களுக்கு. நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு ஸ்ட்ரெஸ்ஸு ட்ராமடைஸ் ஆகிட்டேன் அப்படிலாம் சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க. ஆமாம், அது எனக்கு அப்படி பழக்கம். அவங்களுக்கு அது பழக்கமாக இருக்கலாம், அது அவங்க பண்ணுறது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கலாம். பட் எனக்கு அந்த மாதிரி எனக்கு அப்படியே காமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸ்டில் அதே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்களா? நியூஸ் எதுவும் பார்க்கவே மாட்டேன், நான் சுத்தமாக பார்க்க மாட்டேன், ஜீரோ. எனக்கு ஒன் வே மாற்றினா கூட தெரியாது. ஏதாவது ஓகே இந்த மாதிரி மெட்ரோ போயிட்டு இருக்கு இந்த பக்கம் போங்கன்னா கூட தெரியாது. போய் நின்றுட்டு என்னப்பா அப்படியே உனக்கு தெரியாது நேற்று தானே சொன்னாங்க அப்படின்னு. இல்லை எனக்கு சத்தியமாக தெரியாது. ஏதாவது லா மாற்றினாங்கன்னா தெரியாது, யாராவது சொன்னால் தான் உண்டு. நிறைய இருக்குது, நல்லா இருக்குது மாஸ்டர். இந்த லைஃப்பும் நல்லா இருக்கும் போல இருக்கு, ரொம்ப ஜாலியாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது. எங்களுக்கு ஒரு வருத்தம், எங்களுக்கு என்ன வருத்தம்னா டெலிவிஷனில் வந்து நீங்கள் ஜட்ஜாக வரும்போது வந்துட்டு நிறையா கொண்டாடுவோம். நாங்கள் சாட்டர்டே சண்டேலாம் வீட்டில் பார்க்கும்போது வந்து நீங்கள் ஜட்ஜாக வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருக்க மாட்டீங்க, இருக்கிறத ஃபேக்ட் சொல்லிடுவீங்க. அதை சிரிக்கிறது கூட அந்த ஒரு இதாக ஃபேக்காக இருக்கிறதுனால ஜாலியாக சொல்லிட்டு சிரிச்சுட்டு பண்ணா இருப்பீங்க. ஏன் நீங்கள் டெலிவிஷன் சைடில் ஒரு ஜட்ஜாக வரமாட்டீங்கன்னு கேள்வியாக கூப்பிடலையே? என்ன மாஸ்டர் ஏதாவது சொல்லி ஏதாச்சும் பண்ணலாம்? இல்லை 4 இயர்ஸ், அது 4 இயர்ஸோ 5 இயர்ஸோ கண்டினியூஸாக 4 இயர்ஸ் பண்ணேன்னு நீங்கள் பண்ண அது மொனாட்டனஸ் ஆகிடும். அப்புறம் அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வேறு லெவல் போகணும், இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்னு அவங்களும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுவும் பெருசாக அதுக்கப்புறம் பண்ணலன்னு நினைக்கிறேன். 2-3 எபிசோட் 2-3 சீசன் பண்ணாங்க.
அதுக்கப்புறம் திருப்பி பண்ணல. அதுக்கப்புறம் ஏன்னா 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், அது அந்த பார்த்து வளர்ந்தவங்க எல்லாருக்குமே தெரியும், ஆஹா மாஸ்டர் இருந்தால் ஃபன்னாக இருக்கும், அவர் பேசுறதா இருக்கட்டும் கலாயாக இருக்கட்டும் அப்படின்னு. ஆனால் இந்த மொமெண்ட் அப்படியே கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. வந்தால் பண்ணுறதுக்கு என்ன நல்ல ஒரு டான்ஸ் ஷோ ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். அண்ட் துணிவுக்கு அப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் விடாமுயற்சி வருது. அப்போ பர்சனலாக அஜித் சார்லாம் மீட் பண்ணும்போது ஏன்பா நீங்கள் இந்த மாதிரிலாம் பிரேக் விடுறீங்க, ஏன் சார் பிரேக் விடுறீங்க அப்போலாம் பேசுறதுக்கான டைம் உண்டா, இல்லை ப்ரொஃபஷனலாக அது டாக்ஸ் இருக்குமா அந்த மாதிரி? ப்ரொஃபஷனலாக பெருசாக இருக்காது, பர்சனல் ஃப்ராங்கில் தான் இருக்கும். ப்ரொஃபஷனலாக நிறைய இருக்காது, என் டைமு அதெல்லாம் ஒன்றும். அது ப்ரொஃபஷனை பற்றி அது நடக்கிற மாதிரி நடக்கும், அது ரொம்ப இன்வால்வ் ஆகி இது ஏன் எப்படி நடக்குது அதெல்லாம் பெருசாக டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். பர்சனலாக பேசுகிறது அந்த ரேசிங் போகிறேன், அந்த பைக் ரைடிங் போகிறேன், வரியா இந்த ட்ரிப் போகிறேன், இந்த ரூட்டில் போகிறேன், அந்த மாதிரி அதெல்லாம் அப்டேட் பண்ணுவார். நேற்று கூட அடுத்த ரேஸ் பற்றி அப்டேட் ஃபுல்லாக அனுப்பிச்சிருந்தார் எனக்கு, என்னெல்லாம் பண்ணுறேன் இது பண்ணுறாரு. ஸோ ஈ வுட் சே ப்ரே ஃபார் மீ, கல்யாணம் நல்லா இது பண்ணணும். முந்தா நேற்று தான் நீ காலைல கூட மெசேஜ் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். என்ன சொன்னார் மிஸ்டர், அதான் சொல்லிட்டீங்கன்னா? ஒன்றும் இல்லை, அதான் அந்த ரேசிங் பற்றி பேசிகிட்டு இருந்தார். நான் வந்து ஒரு லவ் சிம்பிள் போட்டிருந்தேன் சூப்பர் அப்படின்னு சொல்லி, அதுக்கு தேங்க்யூன்னு போட்டிருந்தாரு. நேற்று காலைல சொல்லிட்டு இருந்தார், குட் மார்னிங் கல்யாணம், ஹவ் ஆர் யூ, எல்லாம் நல்லா இருக்கா, ப்ரே ஃபார் மீ, நெக்ஸ்ட் நான் அது மாதிரி ப்ராக்டிஸ் நல்லா பண்ணி ரேஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோலாம் அனுப்பிச்சிருந்தார் எனக்கு. ஸோ அது பார்த்துட்டு இருந்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எத்தனை பேர் இந்த மாதிரி பேஷனை பர்சீவ் பண்ணுறாங்க, வேலைனா வேலையிலேயே இறங்கிடுவாங்க முக்கால்வாசி பேர், மற்ற விஷயங்கள் பார்க்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம், இதெல்லாம் வந்து பெரிய எக்ஸாம்பிள் மற்றவங்களுக்குலாம், பேஷனை பர்சீவ் பண்ணுறது. அதுவும் 14 வருஷம் கழிச்சு போயிட்டு மறுபடியும் ட்ராக்ல வந்து ஓட்டி அதுவும் வின் பண்ணுறது. நான் முடிச்சா, என்கிட்ட என்ன சொன்னார்னா, நான் முடிச்சா போதும், ஃபினிஷ் பண்ணிட்டானா போதும், அதுவே எனக்கு ஒரு பெரிய இது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் தேர்ட் பிளேஸ் வாங்கினது பெரிய பெருமை நம்மளுக்குலாம். இந்தியாவே ப்ரௌட் ஆக்கிட்டாரு. அதான் அவங்க கூட சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன், எங்கே சத்தம் அதிகமாக இருக்கோ அங்கே தான் தலை இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அது நீங்கள் பார்க்கும்போது எப்படி மாஸ்டர், தொடர்ந்து அவரோட பேஷன் நோக்கி ஓடிட்டு இருக்காரு, இங்கே யாரை பற்றியும் அவர் வந்து நினைக்கல, அதாவது எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காரு, அதுவும் உங்களை அப்டேட்லாம் பண்ணுறாரு அப்படின்னும் போது நீங்கள் யோசிக்கிறீங்க பரவாயில்லப்பா, எல்லாமே அவர் பாசிட்டிவாக நல்ல விஷயமா நடந்துட்டு. அந்த ரேஸ் டாக்ல கூட அவர் வந்து ஆக்சிடென்ட் மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சு, இடிச்சிட்டு வரும்போது அப்படியே எதுவும் நடக்காத மாதிரி வந்து வந்தார். அதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் ஏதாவது ரியாக்ட் பண்ணீங்களா, அதாவது டெக்ஸ்ட் பண்ணுறது என்ன பாச்சு அப்படின்னு கேட்குறது? இல்லை, எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தார் இது மாதிரி ஆயிடுச்சு, அந்த விடாமுயற்சியிலேயே அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது எனக்கு உடனே வீடியோ அனுப்பிச்சாப்புல. அனுப்பிச்சு நான் சொன்னேன், எப்பா என்னப்பா சேஃபாக இருக்கீங்களா, என்ன ஆச்சுன்னு, நத்திங் எவ்ரிபடி இஸ் சேஃப் அப்படின்னு தான் அனுப்பிச்சிருந்தார். ஸோ யூ வில் அப்டேட் மீ வித் எவ்ரி திங். பட் அவர் எப்படின்னா, இங்கே விட்டுட்டு போகிறதுன்னு இல்லை, இங்கே அவர் ரொம்ப பொறுப்பாக இதை முடிச்சுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு தான் கரெக்டாக எல்லாம் டேட் கொடுத்து எல்லாருக்கும் இது, அதே மாதிரி யாருக்கும் வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ரேஸை முடிச்சுட்டு நான் அப்புறம் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். இல்லை யாராவது வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கஷ்டம் தானே, அந்த வெயிட்டிங் பீரியட் அவங்களுக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுறாரு, யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணுறது தான் அது. மற்றபடி அவர் வந்து பேஷனாக ஃபாலோ பண்ணோம், அதுவும் ஒன்று இருக்குது. எங்கேயும் நல்லா ஒர்க் பண்ணோம், 2 படம் பண்ணி முடிச்சிட்டாரு, 2 வரப்போகுது, அப்புறம் என்ன ஜாலியாக. ஆனால் நம்ம அதுக்கப்புறம் ஒரு 8 மாதம் பிரேக்குன்றாரு, அதுக்கப்புறம் அக்டோபர் நவம்பரில் தான் நான் அடுத்த படமே நடிக்க போகிறேன் போது. ஆமாம், இந்த வருஷம் 2 படம் வந்துச்சு, அடுத்த வருஷம் வந்துரும்ல திருப்பி வரும்ல மாஸ்டர். அது எங்களுக்கு ரொம்ப அந்த கேப்பு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி எங்களுக்கு வைக்கிற, ரொம்ப என்னடா இது. இல்லை, அது பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணுவார், அதெல்லாம் அவருக்கு கரெக்டாக தெரியும், அதெல்லாம் வந்து அப்படிலாம் விட்டு கொடுத்துட்டு போகிற ஆள்லாம் கிடையாது. இன்னும் நிறைய வந்து இந்த ஏட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது ஒன்று சொன்னாங்க மாஸ்டர், அதை நான் சொல்கிறேன். என்னன்னா அவர் வந்து படம் நடிக்கும் போது நல்லா ஃபேட்டாக இருந்தார், அவர் இதை பற்றி கண்டுக்கல. பட் ரேஸ்னு வரும்போது மட்டும் நல்லா ட்ரிம் ஆகிடுறாரு. அது அப்போ அவருக்கு பிடிச்ச விஷயத்த மட்டும் பண்ணும்போது கரெக்டாக அவருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாரு ஒரு உடம்பை. அப்போ படம் பண்ணுறது பிடிக்கலையா? இல்லை, அப்படி போடுறாங்க மாஸ்டர் நிறைய பேர். அது நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்க சொல்கிறது சொல்லிட்டு தான் இருப்பாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவர் வந்து எவ்வளோ தான் ட்ரை பண்ணுறது, நான் இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். அவர் எடுத்துக்கிற மாத்திரைலாம் பயங்கர ஸ்ட்ராங்கான மாத்திரை, அது வெயிட் போட்டுருவோம். அது அவருக்கு என்ன தான் ஒர்க் அவுட் பண்ணாலும் வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்கு மெனக்கிட்டு வேகம். அப்புறம் விவேகம் டைம்லேயே 6 பேக் வரைக்கும் வந்தார். இப்படி பேசுகிறாங்கல்ல, ரேஸுக்காக பண்ணுறாங்க. விவேகம் டைமில் ஆல்மோஸ்ட் 6 பேக் இருந்துச்சு. அந்த ஃபைனல் கிளைமேக்ஸ் போர்ஷனில் டே அண்ட் நைட்டு நானே கண்ணால் பார்த்துருக்கேன். காலையில் எழுந்துச்சு ஜிம் போயிட்டு ஷூட்டிங் பண்ணிட்டு, திருப்பி நைட்டு போய் ஜிம் போயிட்டு, திருப்பி காலங்காலத்தில் போய் ஜிம் போயிட்டு, திருப்பி ஷூட்டிங் வருவார். ஸோ அந்தளவுக்கு ஹார்டாக பண்ணணும்னு நினச்சிட்டாருன்னா பண்ணுவார், கண்டிப்பாக பண்ணுவார். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இது அதெல்லாம் பிரிச்சுலாம் பார்க்குறது இல்லை, அப்படிலாம் ஒன்றும் பிரித்து பார்க்குறது இல்லை. எல்லாமே பேஷன் தானே. இதை வச்சு தான் அங்கே போகிறாரு, இதை விட்டு கொடுத்துருவாரு அப்புறம் சினிமா ஃபீல்டு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அண்ட் இப்போ ஃபியூச்சர் இப்போ இருக்க பில்லர்ஸ் தான் தமிழ் சினிமாவில் தளபதி 2 பேர் தான் இருக்காங்க. 2 பேருமே அவங்களுடைய கோல்ஸ் நோக்கி அடுத்த ஸ்டெப்புக்கு நகர்ந்து போயிட்டாங்க. இப்போ அந்த என்டர்டைன்மெண்ட் ஜோனே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி காலியாக இருக்க மாதிரி இருக்கேன் மாஸ்டர். அப்போ யார் மாஸ்டர் அடுத்து? இப்போ அவங்களாம் திரும்பி வந்தால் தானே நம்மளுக்கு. அது ஆடியன்ஸ் தான் சொல்லணும், நான் ப்ரெடிக்ட் பண்ணுறாளா இருந்தால் இல்லை, உங்களுக்கு ஒரு பர்சனல் ஃபேவரட்டாக இருக்கும்ல, சரி நம்மளும் எதிர்பார்த்துருக்கோம் சினிமா இந்த மாதிரி மூமெண்ட்டில் 2 பேரும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணுறாங்க. நான் அப்படி எதையும் பார்த்ததில்லை. நான் ஜென்ரலாகவே அது சொன்னால் ஒரு மாதிரி புரியாத தெரியல. நான் வந்து ஸ்டார்ஸ் அப்படின்னு யாரையுமே பார்த்ததே கிடையாது.
இப்போ ரஜினி சார்னா ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, கமல் சார்னா ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. அது மாதிரி இப்போது விஜய், அஜித் 2 பேர் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் பர்சனல் ஃப்ரண்ட்டில் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். நான் முக்கால்வாசி ஆர்டிஸ்ட்டை வந்து ஸ்டாராக பார்க்குறதில்ல. கதை நல்லா இருக்குது, அதில் பார்த்து ரசித்தேன்னா அது வேறு விஷயம். பட் எனக்கு பர்சனலாக பிடிக்கும்னா அவங்க ஹியூமன் பீயிங்காக நல்லா ஆளுங்களாக இருந்தால் தான் பிடிக்கும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாரையுமே பிடிக்கும். நம்ம பர்சனலாக பழகும்போது எப்படி பழகுறாங்க, ஒரு ஈகோ இல்லாமல் ஜாலியாக அப்படி பழகுறவங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மள்கிட்ட க்ளோஸாக இருக்காங்க, பேசுகிறாங்க, டெய்லி பேசுகிறாங்க கூட இல்லை, நல்ல எண்ணத்தோடு இருக்காங்க, நல்லா பழகுறாங்க அப்படின்னாலே அதை வச்சு தான் நான் பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு அடுத்து யார் வருவா நம்மளுக்கு என்ன தெரியும். லாட் ஆஃப் பீப்புள் திடீர்னு ஒருத்தர் கூட வரலாம், புதுசான ஆளுங்க வரலாம். இல்லை சிம்பு இருக்கிறாங்க, தனுஷ் இருக்கிறாரு, நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த இடத்த ஃபீல் பண்ணலாம். யா வி கான் ப்ரெடிக்ட் எனிதிங். பட் ஆனால் அவங்களோட ஜோன் இருக்குல்ல மாஸ்டர். அப்போ நீங்களா இப்போ தளபதி அவர் அடுத்த கட்டத்துக்கு போகிறாரு, இப்போ அஜித் அவர்கள் அப்படி அடுத்த கட்டத்துக்கு போகிறோன்னா நீங்கள் ஏதாவது பேசுவீங்களா, ஏதாச்சும் அவங்க கூட ஏதாச்சும் இது ரிகார்டிங் என்ன கட்டத்துக்கு என்னது? அஜித் ஒன்று சினிமாவை விட்டு ஒரு அடுத்த கட்டத்துக்கு இல்லை அவர் அந்த கோல்ஸ் போயிட்டு அந்த ஒரு 8 months 1 year அந்த ஒரு பீரியட் லாங். இது ரொம்ப வருஷமா 14 வருஷமா அவர் வந்து முதல்ல ரேசிங் ஒரு பேஷன் இருந்துச்சு அவருக்கு. ரேஸில் தான் ஸ்டார்ட் பண்ணார், பைக் ரேஸில் ஸ்டார்ட் பண்ணார். அப்புறம் கார் ரேஸ் பண்ணார் நடுவில். அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு யார் இவ்வளோ பைசாவை போட்டு கொண்டு போயிட்டு ரேஸில் போய் பேஷன்னால தானே நடுவில் நிறைய பண்ணிட்டு இருந்தார். பைலட் லைசன்ஸ் எடுத்திருக்காரு, ஷூட்டிங் லைசன்ஸ் எடுத்திருக்காரு, பைக் ரைட் போயிருக்கிறாரு, ட்ரோனு அதை போய் டீச் பண்ணியிருக்காரு. ஆமாம், அப்புறம் என்ன நிறைய பண்ணுறாரு. ஆமாம், இதெல்லாம் வந்து ஒரு சைட் பேஷன் தானே. இதெல்லாம் ஒரு அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருந்தால் தான் நம்ம வந்து இயங்க முடியும். சும்மா வெறும் வேலைன்னு இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. இன்னொன்று இப்போ அந்த சவாடிக்கா அந்த ஒரு மொமெண்ட்டில் அந்த பாட்டு இருக்குல்ல மாஸ், அந்த ரிஹர்சல் மொமெண்ட்லாம் சொல்கிறீங்களா? ஏன்னா அந்த ஸ்டெப்பு இதெல்லாம் எப்படி நடந்தது, ஒரே நாளில் ஷூட் பண்ணதா இல்லை அதுக்கு முன்னாடி ஏதாவது ரிஹர்சல் பண்ணி போச்சா? ரிஹர்சல்லாம் ஒன்றுமே பண்ணலையே. நான் முக்கால்வாசி ரிஹர்சலே பண்ண மாட்டேன், ஸ்பாட்டு தான். முக்கால்வாசி ஸ்பாட்டில் தான் பண்ணுவேன். யோசிச்சுட்டே இருப்பேன் என்ன பண்ணுறதுன்னு. அந்த கடைசி நேரத்தில் அந்த கழுத்தில் இருக்கிற மாதிரி ஒரு டென்ஷன் வரும், முடிச்சாகணும்னு. அப்போ கரெக்டாக இது பண்ணிடு அப்படின்னு சொல்லி அது டிசைட் பண்ணி பண்ணுறது தான். ஸோ அப்படி தான் பண்ணது. முக்கால்வாசி நான் ரொம்ப ரேர் ரிஹர்சல் பண்ணுறது. ரிஹர்சல் போனால் கூட எங்கள் டான்ஸர்ஸுக்கும் அசிஸ்டன்ஸுக்கும் தெரியும். வருவேன், சும்மா சுற்றிட்டு இருப்பேன், சாங்கை ஒரு 20 வாட்டி 30 வாட்டி கேட்பேன். இது மாதிரி பண்ணலாமா, அது மாதிரி பண்ணலாமா, 2-3 மூமெண்ட் ஏதாவது பார்ப்பேன். அப்படி தான் பண்ணியிருக்கேனே தவிர சவடிக்காப்லாம் ரிஹர்சல் பண்ணல. பெருசாக பண்ணல. நான் மனசுக்குள்ளேயே யோசிச்சு அப்புறம் ஸ்பாட்டுக்கு போன பிறகு தான் இப்படி பண்ணிக்கலாமா, அசிஸ்டன்ஸில் சொல்லி இது ஒரு ஸ்டெப் வச்சுக்கோ, இப்படி ஒரு ஸ்டெப் வச்சுக்கோ, அவர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து அது மாதிரி மேனேஜ் பண்ணி எல்லா டான்சர்ஸ். ஏன்னா நம்ம வந்து ரிஹர்சல் பண்ணும்போது கூட அந்த பேக் ட்ராப்பு, அந்த காஸ்டியூம் போட்டு பண்ணும்போது சில மூமெண்ட்ஸ் வேறு மாதிரி இருக்கும், வேறு மாதிரி தெரியும். அட்டையருக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். அட்டையருக்கு ஏற்ற மாதிரி சில மூவ்ஸ். இப்போ காலை தூக்குற மாதிரி காலை சும்மா தூக்கி இப்படி பண்ணோன்னா லுங்கிக்கிட்டு இருந்தால் கேவலம் இருக்காது. அந்த மாதிரி தான். அதே மாதிரி விமனுக்கு வந்து இப்போ ஆக்ட்ரஸ்லாம் இருக்காங்களா, அவங்க சாரீ கட்டிருக்கும் போது வேறு மாதிரி மூவ்ஸ் கொடுக்கணும். ட்ரௌசர்ஸ் போட்டிருந்தாங்க, பேண்ட்ஸ் போட்டிருந்தாங்க, இல்லை வேறு மாதிரி நல்ல மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ், அதுக்கேற்ற மாதிரி டிபெண்ட்ஸ். இல்லை மாஸ், இப்போ நிறைய ஒன்று சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து இப்போ விஜய் சார் கொரியோகிராஃப் பண்ணுறேன்னா அவர் வந்து டான்ஸ் கொரியோகிராஃப் ஆட வச்சுருவார், அவர் கொஞ்சம் நேரம் அப்சர்வ் பண்ணுவார், அப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டேக்கில் வந்து பயங்கரமாக பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரி இப்போ அஜித் சார்னா யாராச்சும் ஆட வைக்கிறத பார்த்துட்டு அப்சர்வ் பண்ணி அப்புறம் தான் அடுத்த அந்த கால் வருமா, இல்லை கொஞ்ச நேரம் ஓகே என்னன்னு பொறுமையாக சொல்லுங்கள் அப்படின்னு நேராக வந்துடுவார் அவர். நாங்கள் இங்கே பண்ணிட்டு இருக்கும்போது நேராக வந்துடுவார், சொல்லுங்கள் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வாட்டி பண்ணிவிட்டு ஆடிடுவார். அவ்வளோதான். சேம் தான். அதே அப்சர்வ் அந்த மேட்டர் அப்சர்வ்லாம் பெருசாக பண்ண மாட்டார். அவர் வந்தார்னா எல்லாருக்கிட்டையும் கலகலப்பாக பேசிகிட்டு இருப்பார். செட்டில் அத்தனை பேருக்கிட்டையும் பேசுவார், எல்லாருக்கிட்டையும் உட்கார வச்சு பேசிருக்கு. இந்த கேரவன் போகிறது அதெல்லாம் கிடையாது. செட்லேயே உட்காந்து, இப்போ நாங்கள் பண்ணும்போது கூட செட்லேயே உட்காந்து மற்ற ஆர்டிஸ்ட்லாம் இருந்தாங்க, எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு அப்புறம் நான் போய் ரெடி இது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வருவார். என்ன பண்ணுறீங்க, இது மாதிரி பண்ணுறேன், 2-3 வாட்டி கற்றுப்பார், அப்புறம் பண்ணிவிடுவார். ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் வந்து வந்தாலே வந்து எங்களுக்கு ரொம்ப படபடன்னு இருக்குது மாஸ்டர். டக்குன்னு வந்துட்டு என்னை வந்து தலைன்னு கூப்பிடாதீங்க, ஏகேன்னு கூப்பிடுங்க, அட்ரஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாப்புல. அப்புறம் வந்து இந்த கடவுளே அஜித்தேலாம் சொல்கிறீங்க, அப்படிலாம் வேண்டாம். ஏன்னா நார்மலாக அஜித்னு சொன்னால் பரவாயில்ல, ஏகேன்னு சொன்னால் பரவாயில்ல, ஏன் நீங்கள் வந்து தப்பாக நீங்கள் வந்து இப்போலாம் நீங்கள் எல்லாரையுமே நீங்கள் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் போடுறாரு. இது இந்த மாதிரி ஜோனில் போய் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து என்ன எப்படியா கூப்பிடாதீங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. அவங்களுக்கு அந்த ஃபேன்ஸ்லாம் இறங்கிடுறாங்க, போயிடுறாங்க. ஆனால் இவருக்கான அந்த ஃபேன்ஸ் கூட்டம் அப்படியே இருந்துட்டு இருக்கு. இவர் சொன்னால் அப்படியே கேட்குற மாதிரி செட் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி மாஸ்டர் தருது? கரெக்டு தானே, அது எனக்கே பிடிக்காது. நானே நிறைய பேர் என்கிட்டயே சொல்லுவாங்க, என்ன தனியாக வந்திருக்கீங்க அப்படின்னு. என் கூட 4 பேர் வரணும், இந்த அண்ணா வராரு, சார் வராரு, அப்படி வழிவிடு அப்படின்னு. நிஜமாவே பெரிய ஆளுங்களுக்கு கூட்டம் சேரும்போது அப்படி இருக்கிறது கரெக்டு தான், அது ஒன்றும் தப்பு கிடையாது. பட் ஓவராக ஒரு மனுஷத்தன்மைக்கு மேலே ஒருத்தரை புகழ்றது, இல்லை அவங்கள தலைமையில் தூக்கி வச்சு ஆடுறது, நாங்கள் அது கூட பேசி சொல்லிட்டு இருந்தார். அவங்களுக்குன்னு லைஃப் இருக்குன்னு வராங்க, கண்டிப்பாக அவங்களால தான் நான் இவ்வளோ ஆடியன்ஸ் இருக்கிறனால தான் நம்மளும் சக்ஸஸ்ஃபுல்லாக படம் பண்ணிகிட்டு இருக்கிறோம்.
நல்ல விஷயந்தான். வந்து நம்மளை ரசிச்சுட்டு போயிட்டா ஓகே. அதுக்கப்புறம் திருப்பி கொண்டாடுறது, சண்டை போடுறது, அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் தானே. இப்போது எனக்கு வந்து அது அதனால் எனக்கு ப்ளஸ்ஸும் கிடையாது, மைனஸும் கிடையாது. பட் அவங்களுக்கு அது மைனஸாக அமையலாம். அவங்க ஃப்யூச்சர் அவங்க பார்த்துக்கணும். அவங்க நல்லா இருந்தால் எனக்கும் சந்தோஷம், என் ஃபேன்ஸ் நல்லா இருந்தால் எனக்கும் தானே சந்தோஷம். நல்லா இருக்கணுன்றதை தானே சொல்கிறேன். ஒரு லெவலுக்கு மேலே நம்ம தூக்கி வச்சு பேசும்போது அது நம்மளுக்கே ஒரு மாதிரி ஓவராக இருக்க மாதிரி. இல்லை நம்மளுக்கே சில டைம் என்ன பார்த்து நீங்கள் என்னங்க நீங்கள் லெஜெண்ட் 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 லெஜெண்ட்னு சொல்லிட்டே இருந்தால் ஓ அப்படின்னு தலைக்கு ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து நம்ம பண்ண முடியாது, அடுத்து எதுவும் பண்ண முடியாது. நம்மளுக்கு அந்த ஈகோலேயே சுற்றிட்டு இருந்தோம்னா ஒன்றும் இருக்காது அது மாதிரி. ஸோ நான் அஜித் குமார் தானே, நான் அஜித் குமார்னு கூப்பிடுங்க, அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறது கரெக்ட் தானே, நல்ல விஷயம் தான். அண்ட் இன்னும் இப்போ ரீசெண்ட் இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பாங்க மாஸ்டர், இந்த மாதிரி வந்து அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்லாதீங்க, நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பாரு. இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த இன்டர்வியூ மொமெண்ட் எல்லாமே வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் ஒருத்தர் போயிடுவார், அதை பார்த்துலாம் சிரிச்சிட்டு ரொம்ப இந்த மாதிரி நடுவில் வந்துட்டீங்க அப்படிலாம் சொல்லி இது பண்ணுவார். ஸோ பர்சனலாகவே அவர் வந்துட்டு இப்படி தான் மாஸ்டர், எல்லாம் யாருமே இல்லாமல் நீங்கள் ஃபேன்ஸ் நல்லா இருங்க, ஏன்னா இப்படி யாரும் சொல்கிற மாதிரி இருக்காரு மாஸ்டர். என்ன கொண்டாடுறீங்கன்னா ஓகே, உங்களோட இது பாருன்னு ரொம்ப எப்படி சொல்கிறது, செல்ஃப்லெஸ்ஸாக இருக்காரு மாஸ்டர். அது எப்படி அது செல்ஃப்? அதான் நீங்கள் வரீங்க, படம் பார்க்குறீங்க, என்னை செலிப்ரேட் பண்ணுறீங்க, அதோட போதுமேன்றாரு, வேற ஒன்றும் சொல்லல. அந்த கூட்டம் அதை சொல்லுவாங்கள்ல, ஒரு கூட்டம் சேர்ந்தா அந்த மாசு பவர் அதே எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அவர் அப்படி தான். ஓகே, பர்சனலாகவும் அப்படி தான். நீங்கள் பர்சனலாகவும் அப்படி தான். பெருசாக ரொம்ப ஹம்பிள். நம்ம அவர் வீட்டுக்கு போனால் அவரே தான் பிளேட்டில் சாப்பாடு கொண்டுருவார். நீங்கள் கொண்டு வா அப்படின்னு யாரையும் அனுப்புறதில்ல, அவரே கொடுப்பாரு. பிளேட்டை நீங்கள் தொடாத, நானே எடுக்கிறேன் எடுப்பாப்பில். நார்மலாகவே பர்சனல் லைஃப்லேயே அப்படி தான், நடிக்கிறதெல்லாம் கிடையாது. இது நிஜமாவே அப்படி தான். நீங்களே நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கீங்க. ஆமாம் ஆமாம். நம்ம கூட பண்ண மாட்டோம். அவங்க ஷாலினி வந்தாங்கன்னா அவங்களுக்கு கதவை திறந்து விடுறது, பொண்ணுக்கு கதவை திறந்து விடுறது, இது மாதிரி அவர் பர்சனல் லைஃப்லேயும் அப்படி தான். ஓகே, இப்போ குட் பேட் அக்லி மாஸ்டர், இப்போ அடுத்த கட்டத்துக்கு அதான் வரும், நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஏன்னா அந்த மொமெண்ட்டில் வந்துட்டு இதில் என்ன நடக்க போகுது, ஏன்னா இது பியூர் கேங்ஸ்டர் மொமெண்ட்டு. அப்போ ஏதாவது ஒரு மாதிரி ராவாக ஏதோ இருக்க போகுது போல இருக்கு. அதுவும் கல்யாண் மாஸ்டரும் சேர்ந்து பண்ணிட்டாங்கன்னா இந்த மொமெண்ட் ஃப்ரீயாக கொடுத்ததாலே அவர் ஏதாவது சம்பவம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது ஏதாவது அப்டேட் கொடுத்தீங்கன்னா பிளாஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நல்லா ராவாக இருக்கும், செம்மையாக பண்ணியிருக்காரு. அதாவது அப்டேட் கொடுங்க மாஸ்டர். அப்டேட்லாம் என்ன கொண்டுருவாங்க, வச்சு செஞ்சிருவாங்க. அப்புறம் ஏதாவது அப்படின்னு நான் கொண்டு போய் கொடுத்தேன்னா வெயிட் பண்ணிருப்பாங்க. ஓ, ரெடியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி. எனிதிங் மாஸ்டர், அதாவது நீங்கள் ஒன்று செம்ம சாங் ஒன்று இருக்குது, சரியான சாங் ஒன்று இருக்குது. அவ்வளோதானா மாஸ்டர்? ஏதாவது ஒன்று சொல்லுங்க மாஸ்டர். இல்லை, அதாவது வந்து எப்படின்னா இந்த ஒரு மாதிரி மட்டை அந்த மாதிரி இருக்குமா, இல்லை அது மாதிரி இன்னொன்று வேற மாதிரி ஏதாவது இருக்குமா? அது பக்கத்தில் வர சொல்கிறேன். ஒன்னொன்னா இல்லை மாஸ்டர், ஏதாவது போட்டுக்கிட்டு இப்படிலாம் இருக்காது இப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே சொல்லிட்டீங்கன்னு நினச்சேன். அப்பெல்லாம் அதுவும் சொல்ல மாட்டீங்க. ஓகே, பக்கத்தில் வர சொல்கிறேன், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே, இப்போ ஆதிக் ரவிச்சந்திரன் அவருடைய மேக்கிங்கை பற்றி நிறைய பேர் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ஆதிக் ஆமாம், ஏன்னா அவர் விடாமுயற்சி டேட் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ண ஆகும்போது நீங்கள் தள்ளுங்கப்பா நான் வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. பர்சனலாக அவர் ஒரு ஃபேன் பாய் தான் அஜித் சார். ஸோ அப்போ இந்த படத்தை என்ன மாதிரி செதுக்கி வச்சிருக்காரு நீங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும்? குட் பேட் அக்லி என்ன ஸ்டேஜில் இருக்குது, எப்படி வந்து? நான் பார்த்த வரைக்கும் செம்மையாக பண்ணியிருக்காருன்னு தான் சொன்னாங்க. அஜித் அவரே சொன்னார், செம்மையாக பண்ணியிருக்காப்புல, நல்ல வருவாப்புல, வெரி வெரி நைஸ் பர்சன் அப்படின்னு சொல்லி ஆதிக்கை பற்றி நல்ல பெருமையாக பேசினார் என்கிட்ட, ரொம்ப பெருமையாக பேசினார். அண்ட் இஸ் வெரி ஹாப்பி வித் திஸ் ஒர்க் இஸ் வெல். ஸோ கண்டிப்பாக இது ஒரு ஒரு தெளிவான ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு பைசா வசூல் படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா மாஸ்டர்? ஏதோ கேங்ஸ்டரா மாஸ்டர் அவரு? தெரியலையா? என்ன மாஸ்டர், இல்லை ரா ஏஜென்ட் அப்படிலாம் சொல்கிறாங்க மாஸ்டர். தெரியல, சத்தியமாக தெரியல. ஷோ ஏதாவது ஒன்று கொடுங்க மாஸ்டர், ஏன்னா இது கட் பண்ணி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அல்டிமேட்டா பார்த்தீங்களா நீங்கள் ஃபோட்டோலாம் பார்த்தீங்களா? ஆமாம், கையிலலாம் அவ்வளோ டாட்டூ யார் போட்டிருப்பா? கேங்ஸ்டர்ஸ். அவ்வளோதான். 3 வேற இது இருக்கா மாஸ்டர் டைம் லைன்? ஆமாம், 3 டைம் லைன்ல இருக்கு. ஆமாம், அது எதுவும் சொல்ல மாட்டீங்க, அதான் நீங்களே டீகோட் பண்ணிடுறீங்களா? இல்லை மாஸ்டர், அது இல்லை கொஞ்சம் சொல்லுவாங்கல்ல இது மாதிரி. அந்த இன்டெலிஜென்ஸ் தான் எனக்கு பிடிச்சிருக்கு ஆடியன்ஸ் கிட்ட. ஏன்னா அவங்களே டீகோட் பண்ணிடுவாங்க எல்லாம். பாருப்பா 3 டைம் லைனு இதெல்லாம் அவங்களே போஸ்டரை பார்த்தவொடனே டீகோட் பண்ணிடுறாங்க. அப்புறம் டீசரை பார்த்தா அதுக்கு மேலே, ஓகே ட்ரெய்லரை பார்த்தா அதுக்கு மேலே பண்ணிடுறாங்க, படத்தையே சொல்லிடுறாங்க. அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்காங்க பசங்க, ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க. கண்டிப்பாக சிறப்பு மாஸ்டர். ஃபேன்ஸ் தாண்டி சுற்றி இருக்கவங்களை தாண்டி ஃபேமிலிக்கு வந்து நிறையா டைம் கூட ஸ்பெண்ட் பண்ணுவார் அஜித் சார். இப்போ துபாய் அந்த ரேசிங்னா கூட அங்கே ஃபேமிலியோட போயிருந்தாரு. அங்கே போய் வந்து தேங்க்யூ ஷாலினி லெட்டிங் மீ டு ரேஸ் அப்படின்லாம் சொல்லி ஒரு வீடியோ போடுறாரு. ஸோ ஃபேமிலி எவ்வளோ ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போ பசங்க கூட இருந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வைரலாக போயிட்டு இருக்கு. அவர் ஏதாவது நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார் பசங்களோட. இப்போ அவர் பையனோட ஃபுட்பால் இதுக்கு போயிருக்காரு, ஃபுட்பால் மேட்சுக்கே போயிருந்தார் லண்டனுக்கு. எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தார். நடுவில் குட் பேட் அக்லி பண்ணதுக்கப்புறமா ஏதோ நடுவில் போயிருந்தார். ஃபேமிலியோட ட்ரிப் போவார், நிறையா ஹாலிடேஸ் போவார். ரொம்ப ஹீ லவ்ஸ் ஹிஸ் ஃபேமிலி. அதான் சொல்கிறேன்ல, ஒரு
எல்லா வகையிலும் ஒரு கரெக்டான ஆள் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது எப்படி இவளால் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ண முடியுது நானே சில டைம் ஐ ஃபெல் ப்ரௌட் ஆஃப் ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். ரேஸ் அவர் பேஷனும் பார்த்துக்கிறாரு, அவரோட மொத்த ஃபினான்ஸும் அவர் தான் பார்த்துப்பார். எது எங்கே இது பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும், எது பண்ணணும், எப்படி போகணும், எங்கே சேவ் பண்ணணும், எல்லாமே அதுவும் பார்த்துக்கிறாரு. ஃபேமிலியும் நல்லா பார்த்துக்கிறாரு, குக் பண்ணுறாரு, ட்ராவல் பண்ணுறாரு, பைக் ரேஸு அது இது எல்லாமே பண்ணுறாருல. ஸோ அது வந்து ஒரு பெரிய ட்ரெயிட் அது. இஸ் அ கிரேட் ஹியூமன் பீயிங். ஹேண்டில் பண்ணுறாரு எல்லாத்தையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறாப்புல. ஹேண்டிலே கிடையாது இது. ஹேண்டில் பண்ணுறதுனா எப்படப்பா அப்படின்னு இருக்கிறது. இது மனசார பண்ணுறது வந்து கரெக்டாக. இப்போ வீட்டில் அம்மா வந்து ஒரு 10 பேர் டக்குன்னு விட்டாங்கன்னா டம்மாவில் குக் பண்ணுவாங்களே, அசரவே மாட்டாங்கல்ல, ரெடியாக இருப்பாங்க. அது உள்ளுக்குள்ளே இருக்கிற ட்ரெயிட் இதெல்லாம். ஸோ அது ஒரு நல்ல விஷயம், பெரிய விஷயம் அதெல்லாம். அண்ட் நிறைய இன்டர்வியூஸில் நீங்கள் வந்து அவரை பற்றி பேசும்போது வந்து ஏதாவது ஒரு மொமெண்ட் வந்து சொல்வீங்க மாஸ்டர், அது வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகும். இது மாதிரி அன்டோல்டு மொமெண்ட்ஸ், அன்னோன் ஃபேக்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி ஏதாவது ஒரு அன்னோன் ஏதாவது இருக்கா மாஸ்டர்? அவரோட இந்த பக்கங்கள்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை, நாங்கள் ஃபீல் பண்ணுவோம் ஃபேன்ஸ் எல்லாமே. நீங்கள் வந்துட்டு இது யாருக்குமே தெரியாது, இங்கே ஓப்பனாக பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி. அது ஓப்பனாக சொல்ல முடியாது. செம்ம கலாட்டா பண்ணுவாப்புல, திடீர்னு காதில் வந்து எதாவது சொல்லுவாப்புல, வேற அடிடுவாப்புல, செம்ம கலாய்ப்பார், நல்லா கலாய்ப்பார். இந்த ரிசர்வ் டைப்லாம் இல்லையா மாஸ்டர்? அவர் ரிசர்வ்லாம் கிடையாது, வந்தால் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பார். அவர் மேலேயே அவர் காமெடி பண்ணிப்பார். அப்புறம் வேறு ஏதாவது பண்ணால் தமாஷா கிண்டல் அடிப்பார், நிறைய அட்வைஸ் கொடுப்பாரு. எல்லார்ட்டையும் அவரே வந்து அது யார் வேணா இருக்கட்டும் ஞாபகம் வச்சுருப்பார். என் அஸ்டன்ஸ்லாம் ஞாபகம் வச்சுருப்பாரு. ஷாரு எப்படி இருக்க அப்படின்னு கரெக்டாக கேட்பார். ஸோ ஜாலியான இதுதான். அந்த ஸ்டிஃபாக இருக்கிறது, நான் வந்து ஹீரோ, நான் இவ்வளோ பெரிய ஆள், அதெல்லாம் கிடையாது. இமேஜ் மெயின்டைன் பண்ணுறதுனால ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க மாஸ்டர், இப்போ ஏதாவது மாற்றங்கள் தெரியுதா? மாற்றங்கள்னா ஐ ஃபைண்ட் மோர் ஹம்பிள். வளர வளர நிறைய பேர் ஆப்போசிட்டில் ஆகிடுவாங்க, நெகட்டிவ் ஆகிடுவாங்க. இவர் பாசிட்டிவாக ஆகிட்டே இருக்கிறாரு. வளர வளர எல்லாருமே ஒரு ஈகோ வந்துடும், ஒரு ஒதுக்குவாங்க, சில பேரை பெருசாக ஓட்ட மாட்டாங்க யார்ட்டையும். அது மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குல்ல. இவர் வளர வளர அப்படியே காம் ஆகிட்டு ரொம்ப இன்னும் ஹம்பிளாக. நார்மலாக ஹீரோஸ் உள்ளே வந்தாங்கன்னா நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஹீரோஸ் உள்ளே வந்தாங்கன்னா எல்லாம் சார் குட் மார்னிங் சார். இவர் போய் சார் குட் மார்னிங் சார், லைட் மேன்லேருந்து தெரியாத மூஞ்சிலேருந்து எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லுவார். எல்லாருக்கும் இவராக வந்து பர்சனலாக குட் மார்னிங் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன ஷார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ரெடி ஆவார். ஸோ அந்த மாதிரி 7 மணிக்கு வர சொன்னால் நிறைய பேர் வந்து 10 மணிக்கு வருவாங்க. இவர் 6 மணிக்கு வந்துடுவார். என்ன சரி ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்னா, உனக்கு ஏதாவது பிரச்சனையா? நான் வாட்டுக்கு வந்து சுற்றிட்டு இருக்கிறேன், உனக்கு எதுக்கு? உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணா இவன் வேலையை பாரு. நம்மளுக்கு பதறோம்ல, ஐயோ வந்துட்டாப்புல நல்லா இருக்காதே ஷார்ட் வைக்கலான்னு. நான் ஒரு பிரச்சனை இல்லை, நான் வெயிட் பண்ணால் வெயிட் பண்ணுறேன், நீ வாட்டுக்கு நிம்மதியாக பண்ணு, ஒரு டென்ஷன் எடுத்துக்காது அப்படின்னு. அதே மாதிரி சப்போஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுது நைட்டுனா சில பேர்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க பண்ணுறதுக்கு. நீங்கள் வாட்டுக்கு நைட்டு எக்ஸ்டெண்ட் ஆகலாம் பரவாயில்ல, நீ முடிக்கிற வரைக்கும் பாரு, எவ்வளோ முடிக்க முடியுமா பாரு, ப்ரொடியூசருக்கெலாம் பிரச்சனை வேணாம், உனக்கும் இந்த டென்ஷன் வேணாம், நீங்கள் வாட்டுக்கு பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய பெரிய விஷயம் தான். இந்த லெவலில் இருந்துட்டு பண்ணுறது வந்து பெரிய விஷயம் கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது வந்து ஏதாவது நீங்கள் பேசின மொமெண்ட் இருக்கா மாஸ்டர்? அப்போ நீங்கள் பேசும்போது வந்துட்டு ஒரு மாதிரி இருந்திருக்கும், ஓகே ஒரு மாதிரி நம்ம இவ்வளோ க்ளோஸாக இருக்க போது தெரியாது, தெரியாது. ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆகும்போது நான் யாருன்னு அவருக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஒரு படம் 2-3 படம் கல்லூரி வாசல் தான் மீட் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஊட்டியில். அவரே தான் வந்து இன்ட்ரடியூஸ், ஐ எம் அஜித் அப்படின்னு சொல்லிட்டு பேசினோம். நாங்கள் 2 பேரும் ஒரு நார்மல் ஹோட்டல், ஊட்டி கேட்டோ ஏதோ ஒரு ஹோட்டல், அதில் நான் அப்போலேருந்து வீடியோ கேம் விளையாட்டுருப்பேன். வீடியோ கேம் நானும் அவர் வீடியோ கேம் விளையாட்டுருப்போம். அப்புறம் ஜாலியாக கலாட்டை பண்ணி சுற்றிட்டு இருப்போம். ரோட்லலாம் நடந்துட்டு அப்படியே அங்கே போய் டிஃபன் சாப்பிட்டு இங்கே பிஸ்கட் வாங்கிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருப்போம் கேஷுவலாக. இப்போ கூட இப்போ சொல்லிட்டு இருந்தாப்புல, இப்போலாம் அப்படி நடக்க முடியுமா கல்யாணம், அதெல்லாம் மிஸ் பண்ணுறோம். இது ஒன்று வந்துச்சுன்னா ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆமாம் இந்த லெவல் வந்திருக்கோம். ஆனால் அப்போ சொல்லிட்டு இருந்தேன் ஒரு நாள் கண்டிப்பாக ஐ மேக் இட் பிக் அப்படின்னு. அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ பட் வி ஆர் ஹியர் டாக்கிங் அபவுட் இட் டுடே. இன்றைக்கும் அதை பற்றி இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் பாரு அதை பற்றி. அதெல்லாம் என்ன ஒரு மெமரிஸில், வாட் நைஸ் மெமரிஸ் வி ஷேர்ட். நல்லாயிருக்கும். அவர் நிறைய வீட்டுக்கெலாம் வருவார், எங்கள் அம்மா தோசைலாம் போட்டு கொடுப்பாங்க, சாப்பிடுவார். நிறைய விஷயம் நடந்திருக்கு. எங்கள் அம்மா இறக்கும்போது வந்து உட்காந்துட்டார் எங்கள் கூட. அம்மா பாடி என் காரில் தான் வரணும், ஷூட்டிங் முடிச்சுட்டு நேராக வந்துட்டார், ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டார். நேராக வந்து உட்காந்துட்டு அம்மா பாடி என் காரில் தான் வரணும். எங்கள் அம்மா பாடிலாம் அவர் தான் தூக்கி வந்து இங்கே தான் இதே ஃப்ளாட்டில் தான் இங்கே வச்சுட்டு, நான் சொல்கிறேன் அஜித் தயவு செஞ்சு பரவாயில்ல, கூட்டம் சேர்ந்துடும், அப்புறம் பெரிய டென்ஷனு ஹேண்டில் பண்ண முடியாதவனா. சரி கல்யாண் ஓகே, நானும் ஒரு பிரதர் மாதிரி தானே. இப்போ என்ன இல்லை அப்படி இல்லை, ஃபேமு இங்கே வரவங்க அவங்க உங்களை பார்த்துட்டு ஏதாவது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதெல்லாம் வேண்டாம், ஓகே கல்யாணம் ஓகே நோ ப்ராப்ளம். அப்படி தான் கிளம்புனார்.
ஸோ அவ்வளோ நல்ல ஒரு கேரக்டர். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் கோ ஸ்டார் தாண்டி இப்போ ஒரு பிரதரா அவர் வந்துட்டு இருக்காப்ல. அதான் நான் சொல்லிட்டே இருப்பேன், என் பேர் கல்யாண் குமார் ஆக்சுவலாக. கல்யாண் குமார் கேகே. எங்கள் மூணு பிரதர்ஸ் மோகன்குமார், நான் கல்யாண்குமார், என் தம்பி சதீஷ்குமார், 3 பேர் இருக்கிறோம். ஸோ அவர் அஜித் குமார், அது மாதிரி பிரதர் மாதிரி தானே. மாஸ்டர் நிறைய ஆக்டர்ஸ் கூட வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இப்போ தளபதி 69 வேறு வருது. ஸோ அதை பற்றி ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? அங்கே நடக்கிற ஒர்க்ஸ் பற்றி ஏதாச்சும்? நான் தான் சொன்னேன், நான் யார்ட்டையும் பேசவும் மாட்டேன், எனக்கே தெரியாது. நான் பண்ணுற படங்களே வேறு யாராவது சாங் பண்ணாங்கன்னா அது கூட எனக்கு தெரியாது. திடீர்னு இந்த சாங் யாரோ பண்ணுவேன். ஆமாம், நீங்கள் சொன்னீங்களா நியூஸ் பற்றிலாம் கேள்விப்பட மாட்டேன். அதுதான் எனக்கு சுத்தமாக யாராவது பேசி சொன்னாங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா உண்டே தவிர மற்றபடி எனக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் தான் அடுத்து அரசியல் போகிறாரு மாஸ்டர், அது தெரியுங்களா மாஸ்டர்? அது தெரியும். ஓகே, அது தெரியும். அந்த அளவுக்குலாம் ஒன்றும் எல்லாரும் பேசுவாங்கல்ல, எங்கேயாவது ஒன்று தெரிஞ்சிடும்ல. அது அவ்வளோ பெரிய விஷயம் தெரியாமல் எங்கே இருக்கும், அது தெரியும். அதான் அந்த நிரப்பிடம் தான், வெற்றிடம் நிரப்பிடம் அந்த இது. அதுக்கு நான் என்ன சொல்கிறது? புரியுது, என்கிட்ட அது கேட்குறாரு தானே சார்? என்கிட்ட கேட்குறல, எனக்கு அதான் நான் என்னென்னு ஜட்ஜ் பண்ணுறது. நான் ஜட்ஜ் பண்ணுறலாம் நடந்துச்சுன்னா நான் வேறு லெவலில் இருப்பேன். நான் அப்போது கரெக்ட். ஆமாம், எல்லாம் வாங்க ஒரு டோக்கன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருப்பீங்க. இப்போ அந்த குட் பேட் அக்லி மட்டும் மாஸ்டர், அதில் என்னென்ன இருக்குது? ஒரு சாங்கா, எத்தனை சாங் இருக்குது? நான் பண்ணது ஒரு சாங் தான் பண்ணேன். அந்த ஒரு சாங்கு மாசான சாங். ஆனால் மாசான சாங் சொல்லிட்டேன். அது ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணி அதை வந்து ஜெயிக்க வச்சிட்டாங்கன்னா நான் கொஞ்சம் சந்தோஷமாக தூங்குவேன், அவ்வளோதான். ஏப்ரல் 10 வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மாஸ்டர் அந்த படத்துக்கு. சூப்பர். ஸோ இப்போ பேக் டு பேக்கில் இப்போ February 6 கட் பண்ணி பார்த்தா April 10. வேறு ஏதாவது இருக்கா மாஸ்டர்? வேறு எதுவும் இல்லை மாஸ்டர். இது ஃபைனலாக போடுங்க மாஸ்டர். இது தான் ப்ரொடியூசர் திட்டுவாங்க மாஸ்டர். ஏதாவது ஒன்று ப்ரொடியூசர் என்ன போடுறது, ஏதாவது வந்து இது இப்படி இருக்குது, நீங்கள் இதை எதிர்பாருங்க அப்படின்னு. எதிர்பாருங்க நான் சொல்லிட்டு நாளைக்கு ஏதாவது குளறுபடி ஆச்சுன்னா என்னை வச்சு செய்வாங்க ஃபேன்ஸ் எல்லாம். ஆமாம், அதுவும் நல்லது. அது ஞாபகம் வச்சுங்க, நான் தான் வாங்குறது, நீங்கள் ஜாலியாக எடுத்துகிட்டு போயிடுவீங்க, என்னை வச்சு செய்வாங்க. அப்புறம் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் இஸ் தேர். நல்ல இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சிறப்பு மாஸ்டர். ரொம்ப நேரத்துக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர். எவ்வளோ கேள்வி கேட்டால் டே போதும் விடுறா அப்படின்ற மாதிரி இந்த சொல்ல முடிஞ்சால் கண்டிப்பாக சொல்லிடுவேன். அது எனக்கு எப்பவுமே அப்படி சொல்லி பழக்கம் இல்லை. பாருங்க தெருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குலாம் சொல்லி பில்டப் பண்ண வேணாம். பில்டப் பண்ணிட்டு அப்புறம் பாருவா அப்புறம் அப்படியே எடுத்து போடுவாங்க. பேசினானே பேச்சு இவன் இந்த பேசினா பாரு, இவன் இந்த வாய் தாண்டா, இவனை போட்டு உடைக்கிறான்னு பாருங்க. அதனால எப்படி அன்எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நீங்கள் உள்ளே வந்து பாருங்க, வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு பாருங்க. சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுங்க. கிஃப்ட் கொடுக்குற மாதிரி தானே இது. உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் சர்ப்ரைஸ் போயிடுவோம்ல. கண்டிப்பாக மாஸ்டர். அதான் நல்ல கிஃப்ட்டு, திறந்து பாருங்க, பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அவ்வளோதான். ஓகே மாஸ்டர், நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். தேங்க்யூ. One step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. ரெட் ஜெயின் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நித்யா மேனன் நடிக்கும் காதலிக்க நேரமில்லை வெற்றி நடை போடுகிறது. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.